ஜெய் சாய்ராம். நம்ம பாபாவுடைய எல்லா நிகழ்வுகள்லையுமே பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே இருக்கும். எப்படின்னா பாபாவினுடைய அழகான ஆடைகளாகட்டும் ஆபரணங்களாகட்டும் எல்லாம் அணிவித்த பிறகு பாபாவுக்கு அத்தர் என்ற அருமையான வாசனை திரவியம் அணிவிக்கப்படும். நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தொழுகையின் போது அவர் நிறையா அத்தர் யூஸ் பண்ணுவார். கஸ்தூரி மனம் மணக்கும் நபிகள் நாயகம்னே சொல்லிட்டு நாகூர் அனீஃபா ஐயா அவர்கள் பாடுவார்கள். ஏன்னா அந்த தொழுகையின் போது பிரார்த்தனையின் போது நமது உடலிலே கஸ்தூரி மனமும் அழகான அந்த மஸ்க், அந்த அத்தர், ரோஜா போன்ற நறுமணங்கள் நம் உடலிலே இருந்தால் அந்த தெய்வீக ஆற்றலை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி அலை எதில் இருக்குன்னா இந்த வாசனை திரவியத்தில் இருக்குது. அதனால தான் தெய்வ மூர்த்திகளுக்கு நம்ம புனுகு, ஜவ்வாது, அத்தர் ஆகியவைகளை நம்ம சாற்றி அவர்களுக்கு இன்னும் அதிக பிரபஞ்ச ஈர்ப்பு ஆற்றலையும் காஸ்மெட்டிக் அண்ட் கைனட்டிக் வேவ்ஸ் உடைய அந்த தெய்வீக சக்தி அலைகளை மேலே இருக்குது. அந்த மேலே இருக்கிற தெய்வீக சக்தி அலைகள் ஒவ்வொன்றும் அங்கிருந்து அப்படியே அழகாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டைனமிக்காக நம்ம அந்த மூர்த்தியினுடைய சிரசில் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இரு தோள்களுக்கு அந்த அந்த அத்தராகட்டும் அந்த வாசனை திரவியங்களாகட்டும் போடுறோம். அதே போல் நமக்கும், அதாவது நம்ம தெய்வமே என்ன இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போ இந்த உடல் என்னவா இருக்குது, ஆலயமாக இருக்குது. உடலே ஆலயம், உள் இருக்கும் உயிரே உமது கடவுள் இல்லையா, எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய கடவுளை நாம் எப்படி வச்சுக்கணும், அவ்வளவு ஒரு அற்புதமாக வச்சுக்கணும். எப்போ பாருமே தொங்கிய மூஞ்சியோடு சோர்ந்த முகத்தோடு ஒரு எதற்குமே தேவையற்ற ஒரு கவலையை மனதில் வைத்து கொண்டு இருந்தால் அந்த உடல், அந்த ஆன்மா ஒரு அருமையான ஒரு பிரதிபலிக்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே எவர் பிரைட், நல்ல பிரைட்டாக ஒரு லைட் போட்டால் எப்படி இருக்குமோ அது போல் அகத்திற்குள் ஒரு பிரைட் லைட்டை போட்டுட்டு நம் வாசனை திரவியங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடியதை நாமும் எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்களை செய்தால்